சிம்ம ராசி இன்ஸ்டா ஃபுல்லாக புலம்பல் ராசி ஆயிடுச்சு. அது மேக்சிமம் ஜோதிடர்களால் தான். அஷ்டம சனியில் குரு பார்வை வரப்போகுது உங்களுக்கு. குரு 12 வந்து அஷ்டமத்தில் இருக்கக்கூடிய சனியை பார்க்க போகிறார். அதனால் ரொம்ப தெம்பாக இருப்பீங்க, நிறைய நல்லது நடக்கும். அதே சமயம் என்னன்னா பெரிய கௌரவம்லாம் ஏற்படும். குடும்பத்தில் காணப்பட்ட இந்த அந்யோன்ய குறைபாடு நீங்கிடும். குடும்பத்துக்குள்ளே இருந்த ஒரு கஷ்டங்கள் நீங்கிடும். வீடு கட்டுறது, நிலம் வாங்கிறது எல்லாமே ஏற்படும். வசதிகள் பெருக்கிக் கொள்வீர்கள். உங்களுக்கு சப்போர்ட்டாக துணை அல்லது துணைவியார் காதல் அமைப்பில் அனுகூலங்கள் காணப்படும். நீங்கள் சொன்னதெல்லாம் செஞ்சு கொடுக்கறது, நீங்களே அந்த அளவுக்கு மேன்மை அடைவது, உத்தியோகத்தில் நல்ல ஒரு அமைப்பு ஏற்படுவது. அதே சமயம் பழைய கடன்கள் பைசலாகக்கூடிய அமைப்பு ஏற்படுவது. மாணவர்களுக்கு நீங்கள் நினைத்த இடத்தில் பள்ளிகளில் கல்லூரிகளில் படிப்பு கிடைப்பது. திண்டிவனத்திலிருந்து பாண்டிச்சேரி போகின்ற வழியில் இருக்கக்கூடிய பஞ்சவடி ஆஞ்சநேயரை வழிபாடு செய்வது. ஞாயிற்றுக்கிழமைகளில் பைரவர்களுக்கு தீபம் போடுவது. அதெல்லாம் சிம்பிள். கால் வலி, முதுகு வலி அதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கணும். சிம்மத்திற்கு கண்டிப்பாக இந்த மலச்சிக்கல், மலச்சிக்கல், இந்த யூரினரியில் தொந்தரவு வரதெல்லாம் வரும். அதை கொஞ்சம் சரிப்படுத்திக்கணும். வேலை பலுவில் தண்ணி குடிக்க மாட்டீங்க, டிஸ்ட்ரிக்கு ரொம்ப படாமல் பார்த்துக்கிறது, குலதெய்வத்தை போய் பார்த்துட்டு வர்றதெல்லாம் நல்லது. கன்னிராசி கல்யாணம் பண்ணலைன்னா திமிரு, அவ்வளோதான். ஏன்னா கன்னிக்கு வந்து எல்லாமே எப்பவுமே அவங்களுக்கு தான் எல்லாமே கை கூடும். அது வேணான்னு அவங்க ஒதுக்குனாங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? மாப்பிள்ளை தலையில் முடியலன்ட்டு ஒதுக்கி விட்டா நான் என்ன பண்ண முடியும்? அதாவது எல்லாமே டக்கு டக்குன்னு முடிவெடுப்பார்கள். நிறைய புத்திசாலிகள், நிறைய வேலைகளை செய்வார்கள். ஆக்கப்பூர்வமான விஷயத்தில் அனுகூலத்தை பெறுவார்கள். கீழ்த்திருப்பதி கோவிந்தராஜ பெருமாள் தாயாரை வழிபட்டு தான். நான் எப்போ கம்மிட் ஆவேன்? ஸ்னேகா, உங்க ஜாதகப்படி உங்களுக்கு 2023 லவ் மேரேஜ் பட்டு தான் மேல் திருப்பதிக்கு கன்னியாராசிக்காரர்கள் செல்ல வேண்டும். பெருமாள் வந்து மிகப்பெரிய பலத்தை தரும். வாரத்தில் ஒரு நாள் பெருமாள் கோயிலுக்கு செல்லக்கூடிய கன்னியாராசிக்காரர்கள்லாம் பெரிய வெற்றிகளை பெறுவார்கள். பெருமாளை சரண்டர் ஆகக்கூடிய கன்னியாராசிக்காரர்கள் இந்த வருடத்தில் அற்புதத்தை பெறுவார்கள். கண்டிப்பாக குடும்பத்தில் அந்நியர் தலையிடக்கூடாது. பிறர் குடும்ப விஷயத்தில் உங்களுடைய தலையிடக்கூடாது. பயணங்கள் சமயத்தில் ஆண்களாக இருந்தால் பெண்கள் விஷயத்தில், பெண்களாக இருந்தால் ஆண்கள் விஷயத்தில் கவனம். தெய்வ காரியங்களுக்கு அதிகமாக பணத்தை செலவழிப்பது, நல்ல விஷயத்தை செலவழிப்பது, உடல் உழைப்பை செலவழிப்பதெல்லாம் செய்வார்கள். கண்டிப்பாக தொழிலில் ஒரு அற்புதமான மாற்றம், நல்ல முன்னேற்றம் ஏற்படும். திடீர் அதிர்ஷ்டம் அதிகமாக கிடைக்கக்கூடிய பராபவ வருடத்தில் கன்னியாராசிக்காரர்கள் ஏற்படும். இழந்த பதவிகள், இழந்த கௌரவத்தை பெறக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியாராசிக்காரர்கள். வேற்றுமொழி மனிதர்களால் அதிகம் ஆதாயம் பெறுவது, வெளிநாட்டு மனிதர்கள் மூலமாக ஆதாயம் பெறுவது, வேற்றுமணி மக்கள் மூலியமாக மதத்தினரால் அதிகம் ஆதாயம் பெறுவதெல்லாம் கன்னிக்கு ஏற்படுவது கண்கூடாக பார்க்கலாம். கன்னியாராசிக்காரர்களுக்கு காதல் அமைப்பு கைகூடும். பெற்றோர் பார்க்கக்கூடிய திருமணம் கைகூடும். துளாராசிக்காரர்கள் சுக்கிரன் அதிபதியாக இருக்கக்கூடிய ராசி. மேல்மலையின் ஒரு அங்காளமடத்தில் ஒரு சரணாகதி அடைவதும், மாதத்தில் ஒரு ஞாயிற்றுக்கிழமை புற்றுள்ள அம்மன் கோயில், ஏதாவது இல்லை என்றால் உக்கர தெய்வத்தினுடைய அம்மன் வழிபாடு இந்த வருடம் பராப வருடத்தில் உங்களை பாதுகாக்கும். கண்டிப்பாக ஒரு தேக ஆரோக்கியத்தில் ரொம்ப நாள் ஒரு பிரச்சனை, அது நல்ல மருத்துவர், நல்ல மருந்துகள், நல்ல மாத்திரைகள், திடீரென்று ஒரு மாற்றம் கிடைச்சி ஒரு நிம்மதி ஆகிடுவான். குறிப்பாக இவங்களுக்கு எப்பவுமே ஒரு மன அழுத்தம், முதுகு தண்டுவடம், கழிவுப்பாதை உபத்திரம் வந்து என்றைக்குமே தொந்தரவு பண்ணிக்கினே இருக்கும். அதில் கொஞ்சம் சரி செய்து கொள்ள வேண்டும். கண்டிப்பாக குரு திசையில், குரு புத்தியில் இருக்கக்கூடியவர்கள் ஆர்ட் சம்பந்தப்பட்ட ஒரு முழு பரிசோதனை எடுத்துக்கொள்வது நன்மை தரும். இடமாற்றம், தொழில் மாற்றம், உத்தியோக மாற்றம், வியாபார மாற்றம், படிப்பு மாற்றம் ஒரு அற்புதமான முன்னேற்றத்தை ஏற்படுத்தி தரும். இழுபறியாக இருந்த தொழில் அமைப்பில் மிகப்பெரிய ஏற்றங்கள் ஏற்படும். தனிப்பட்ட செல்வாக்கு ஏற்படக்கூடிய
அற்புதமான ஆண்டு என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். தனிப்பட்ட செல்வாக்கு எல்லா விதத்திலும் ஏற்றத்தை ஏற்படுத்தும். மேலும் துளாராசிக்காரர்களுக்கு பழைய கடன்கள் பைசலாகும். தேகாரிக்கும் பொலிவு பெறும். ரொம்ப நாட்களாக வழக்கு போன்ற விஷயத்தில் இந்த சிக்கல் தீரும். நீண்ட நாட்களாக சுபகாரிய தடைகள் எல்லாம் மாறும். குரு பார்வையே இல்லை என்றாலும் குரு தனஸ்தானமான 2ஆம் இடத்தையும் வாக்குஸ்தானத்தை பார்ப்பதனால் கொடுத்த வாக்கை குடும்பத்திலும் வெளிவட்டாரத்திலும் காப்பாற்றக்கூடிய அமைப்பு துளாராசிக்காரர்களுக்கு ஏற்படும். இரத்த பந்த உறவுகளுக்கு கண்டிப்பாக உதவிடுவது பெரிய அளவுக்கு நன்மைகளை ஏற்படுத்தும். எல்லா விதத்திலும் சனி உங்களுக்கு இன்னும் வாக்கியபடி அடுத்த 2.5 ஆண்டு காலம் 6ஆம் இடத்திலிருந்து நிறைய விஷயங்களை செய்வார். துலாம் உச்சம் பெறக்கூடிய ராசி சனியானவர். எனவே உடற்பயிற்சியை மறந்து விடாமல் செய்வது பலவித நன்மைகளையும் யோக பலத்தையும் பெற்றுத்தரும். துளாராசிக்காரர்களுக்கு இழுபறியாக இருந்த நிலைமை மாறும். தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு சம்பந்த ஏதாவது மாற்றங்கள் வந்தால் பிறகு பார்த்து கொள்ளலாம் என்று சொல்லக்கூடாது. உடனடியாக அதை ஏற்று செய்யக்கூடிய துளாராசிக்காரர்களுக்கு நல்லதும் அனுகூலமும் யோக பலத்தை நிச்சயமாக பெற்றுத்தரும். விருச்சிக ராசிக்காரர்கள் சந்திரன் நீச்சமானவர்கள். அதனால் மற்றவங்க ஏதாவது நெகட்டிவ் சொன்னால் அதே பிடிச்சிக்கின்னு அப்படியே டவுன் ஆகிடுறது. உங்ககிட்ட இருக்கிற பாசிட்டிவே உங்களுக்கு தெரியாது. இதுதான் உங்ககிட்ட இருக்கிற மைனஸ்ஸு. நீங்கள் யாரை பேச்சையும் கேட்காமல் உங்களை நம்பினீர்கள் என்றால் பெரிய லெவலுக்கு அச்சீவ் ஆகுறீர்கள். உங்களிடத்துல 4 ஃப்ரெண்ட்ஸு பேசி அதில் 2 ஃப்ரெண்ட்ஸ் உங்கள்கிட்ட பேசலைன்னா அதுக்கு ஒரு டவுன் ஆகிடும். ஆனால் நீங்கள் பாட்டு அந்த ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு நீங்கள் தான் முக்கியம் என்பதை உங்களுக்கே தெரியாது. அந்த அளவுக்கு உங்களை தாழ்த்தி கொள்வீர்கள். கண்டிப்பாக இந்த பராப வருடத்தில் விருச்சிக ராசிக்காரர்கள் கல்யாணம் வயசில் இருக்கக்கூடியவர்கள் இப்பொழுது பண்ணிக்கொள்ளாமல் இன்னும் தள்ளி கொண்டு போனால் என் வாயால் சொல்ல வேண்டாம், நிறைய நாள் அப்புறமா நீங்கள் கல்யாணத்திற்கு இயங்க வேண்டியது வரும். அற்புதமான காலகட்டம். உடனடியாக யார் உங்களுக்கு கிடைக்கிறார்களோ லாக் செய்து கொள்வது சாய்ஸே கிடையாது. லாக் செய்து கொண்டால் நன்றாக இருக்கும். நான் செட்டில் ஆகிட்டு தான் கல்யாணம் பண்ணணும், 60ஆவது கல்யாணம் தான் பண்ணணும். ஸோ அவ்வளோ அற்புதமான காலகட்டம். புத்திர சந்தானங்கள் அற்புதமாக காணப்படும். பிள்ளைகளுடைய படிப்பு, உத்தியோகம், தொழில், வியாபாரத்தில் அந்த தடைகள் நீங்கும். ரொம்ப நாட்களுக்கு பிறகு ஒரு ஆனந்தம், பேரானந்தம் ஏற்படும். ஆனால் அதே சமயம் ரொம்ப நாட்களுக்கு பிறகு நீங்கள் ஏதோ செய்த தவறை, அந்த தவறு செய்கின்ற சமயத்தில் உங்களுடன் இருந்தவர்கள் அந்த தவறை வெளி உலகத்துக்கு கொண்டு வர பார்ப்பார்கள். ஸோ ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கக்கூடிய காலகட்டம். 9இல் குரு வருவதனால் உங்களுடைய பெற்றோர் பெரியோருடைய தேகாரக்கத்தை அதிக கவனமாக பார்த்து கொள்ளுங்கள். பெற்றோர் பெரியோருடன் தகராறு இல்லாமல் பார்த்து கொள்வது நன்மை ஏற்படுத்தி தரும்.